மாசத்துல கபிலனுக்கும் விஷயம் தெரிய வரும். என்னன்னு புனிதாவுக்கு நடந்திருக்கிற தகுடு தத்துவம் மொத்தமா தெரிஞ்சிருந்தும் அவ தங்கிட்ட உண்மைய மறைச்சிருக்கிறான்னு இது தெரிய வரும்போது என்ன செய்வான் அந்த கபில, நம்ம மாப்பிள கபில? என்னங்க செய்வாரு? என்ன செய்வான்? நாம எதுக்காக தவம் கடந்தமோ அதுதான் நடக்கும். எமோ அடுத்து என்ன செய்ய போறோம்? புனிதா பிறந்த நாள் வருதுல்ல? ஆமாத்தா. அப்ப அவளுக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணும். ஆக மொத்தத்துல புனிதாவோட இந்த பிறந்த நாள் விழா நம்ம எல்லாருக்கும் ஆக சிறப்பான ஒரு நாளா அமைய போகுது, அப்படித்தானே? ஐயோ பாட்டி, என் செல்ல பாட்டி, சூப்பர் பாட்டி. என்னடா இந்தாங்கப்பா, தண்ணி குடிங்க. அப்பா, நைட்டுக்கு இப்ப பரவாயில்லையாப்பா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. டாக்டர் சொன்ன பேச்சை கேட்டு ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கணும். ஏதோ நல்ல நேரம் கபிலன் போன் பண்ணி சொன்னதுனால சீக்கிரம் டாக்டர் வந்துட்டாரு. இல்லாட்டி என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. அண்ணி வாங்க. அண்ணி அண்ணி வாங்க வாங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அண்ணி. நானும் தான் அமுதா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். மாமா எப்படி இருக்கீங்க? உடம்பு இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. கபிலன்ட்ட எனக்கு உடம்பு சுகமில்லாத உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன். சொல்லிட்டான் அவன். பா, என்னால புனிதா கிட்ட சொல்லாம இருக்க முடியலப்பா. எதையுமே நான் புனிதா கிட்ட மறைச்சதில்ல. அதான் உங்களுக்கு தெரியுமேப்பா. கபிலனும் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு, ஆனா பாவம் அவரால முடியல. மாமா, நீங்க ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க? இப்பதான் உன் அம்மாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் ஐசியூ வார்டு அது இதுன்னு உன்னை இழுத்தடிக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆமா, அப்பா டாக்டர் கிட்ட போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயே டாக்டர் ஆயிட்டாரு. அதான் டாக்டர் சொல்லியும் கேட்காம நைட்டோட நைட்டா கிளம்பி வந்து இங்கே அவஸ்தப்பட்டு இருக்காரு. கபிலா, நம்ம கணக்குலயும் 1-2 தவறுறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். புனிதா, எனக்கு வயசாயிடுச்சுமா. அப்பப்ப இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் சார்ஜ் ஏத்திக்கிட்டோம்னா வண்டி ஓடுற வரைக்கும் ஓடும். அதனாலதான் உன்னை சிரமப்படுத்த வேண்டாம்னு கபிலங்கிட்ட இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா மாமா? பா, திரும்ப திரும்ப சிரமம்னு சொல்லாதீங்கப்பா. அதானே மாமா, பெத்தவங்களை பாத்துக்கிறதுல பிள்ளைங்களுக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? என்னப்பா இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, ஒருத்தர் யோசிக்கிறதையே இன்னொருத்தரும் யோசிக்கிறீங்க. இதே மாதிரி ஆயுசுக்கும் ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையா இருக்கணும். வாழ்த்துறதெல்லாம் நல்லா தான்ப்பா வாழ்த்துறீங்க. ஆனா உங்களுக்கு முடியாத புனிதா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அதனால எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையே வந்துருச்சுப்பா. அது காரணம் நீங்க தான்ப்பா. உன்கிட்ட அப்பாக்கு உடம்பு முடியாத விஷயத்த சொல்ல வேண்டான்னு தான் சொன்னாரு. சண்டை போட சொன்னாரா? அப்படி சொல்ல அமுதா. உங்க அண்ணன் என்கிட்ட எப்படி சண்டை போட்டாருன்னு தெரியுமா உனக்கு? விடுங்க அண்ணி, இன்னைக்கு முழுக்க அண்ணனுக்கு சாப்பாடு போடாம பட்டினி போட்டுடலாம். அடி பாசமே இல்லாதவளே. ஏய், நீ உங்க அண்ணிக்கு எடுத்து கொடுப்ப போல இருக்கே. புனிதா கிட்ட நீ உண்மையை மறைச்சதுக்கு நானும் ஒரு காரணம் தான். என்ன மன்னிச்சிருமா? ஐயோ மாமா. நீங்க பாரு கபிலா, உங்க 2 பேருக்குள்ளயும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது, புரியுதா? ஒளிவு மறைவெல்லாம் என் சைட்ல தான்ப்பா இருக்கு. புனிதா எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டாங்க. சரிப்பா, ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இதை பாருங்க, டைமுக்கு மாத்திரை போடுங்க. அமுதா, எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், சரியா? சரிண்ணே. மாமா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க, சரியா? அப்பதான் நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். மறந்துடாதீங்க. அப்புறம் அமுதா, மாமா, என்னோட பர்த்டேக்கு மறந்துடாம நீங்க 2 பேருமே வந்துடணும், ஓகேவா? இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அண்ணி? அம்மா, எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வந்து கொண்டாடுற முதல் பிறந்த நாள் இது. நாங்க வராம இருப்போமா? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க மாமா. வரோம் மாமா. சரி, பாத்துக்கோங்க, மறக்காம வந்துருங்க மாமா. கண்டிப்பா சரி, வரேன். ரைட்.
போங்க. மேடம் இந்தாங்க. தேங்க்யூ. ஆனா இன்னைக்கு என்னோட பர்த்டேவே கிடையாது. தெரியும் மேடம், உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு லீவுன்னு கபிலன் சார் சொன்னாரு. அதனாலதான் அட்வான்ஸா இப்படி ஒரு சர்ப்ரைஸை ஏற்பாடு பண்ணோம். புனிதா பிறந்த நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டான்னு நமக்கே தெரியல. ஆனா ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. புனிதா சொன்னாலா இல்ல உன் மாமாவே லீவுன்னு சொல்றாரு தெரியலையே. டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உனக்கு மாமாவை பிடிக்கலன்றதுக்காக அவர் என்ன சொன்னாரு குறை சொல்லாதடா. டேய், இப்ப புனிதாக்கா ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பேசாம வேலையை பாடுறா. ஓ, அப்ப இன்னில இருந்தே புனிதாவோட பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது, அப்படித்தானே? ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கிற சப்போர்ட், உங்க அன்பு இதெல்லாம் தான் என்ன அடுத்தடுத்து ஓட வைக்குது. நாம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம், சேர்ந்து முன்னேறுவோம். மேடம், நீங்க எப்பவுமே எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். இப்ப கபிலன் சார் உங்க கூட இருக்கிறதால நீங்க இன்னும் பெரிய சாதனைகள்லாம் செய்யணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. அப்போ ஐயா கூட செலிபிரிட்டி தான் இனிமே. உண்மையிலேயே உங்களை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேக் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். வா. மணிகண்டன், ஆ? இருங்க, கேக் கட் பண்ண போறாங்க. எனக்கு வேலை இருக்கு. உங்க சின்சியாரிட்டி எல்லாம் நல்ல விஷயம் தான். பட் இது செலிப்ரேஷன். உங்க அக்காவோட பிறந்தநாள நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம். நீங்க தான் முன்னாடி இருந்து பண்ணணும். வாங்க நில்லுங்க. அதான் நீங்க நிக்கிறீங்களே, நான் எதுக்கு? மணிகண்டா, மாமா சொல்றாருல, பேசாம இரு. சரி சரி, சீக்கிரம் முடிங்க. எல்லாரும் போய் வேலையை அக்கா, பார்ப்போம். நம்ம கேக் கட் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க்ஸ் சரவணா. உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னைக்கும் நீ கம்பெனிக்குள்ள முதலாளியா போகாத, ஒரு தொழிலாளியா தான் போகணும். அப்பதான் உங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும்னு அப்பா சொன்னாரு. எனக்காக நீங்க இவ்ளோ செய்யறத பார்த்தா அப்பா சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னு நம்புறேன். மேடம், ஒரு நாளும் நாங்க இங்க கடமைக்குன்னு சொல்லி வேலை பார்க்கல. இதுக்கு நீங்க நடந்துக்கிற விதமும் ஒரு காரணம். அக்கா, கேக் வெட்டுங்க. சரி. கட் பண்ணுங்க.